இந்த நீட் இஷ்யூவில் கரண்ட்டாக போராடிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கொள்கை என்னன்னா, நீட்டை வந்து ஃபேராக நடத்துங்க அப்படிங்கிறது தான். ஆனால் தமிழ்நாடோட கொள்கை வேறு. என்னென்னா, நீட்டே கம்ப்ளீட்டாக ஒழிச்சிருங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாடோட கொள்கை. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரே ஸ்டாண்ட் பாயிண்டில் தான் நிற்கிறாங்க. இப்போ நடக்கிற இந்த போராட்டத்தை ரீசனாக வச்சு நீங்கள் எல்லாரும் சிஎம்க்கு ஒரு மெயில் எழுதுங்க, போஸ்ட் போடுங்க, முடிஞ்சால் வீடியோஸ் ரீலாக போட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள். இமீடியட்டாக அசம்பிளியை கூட்டி ஆன்டி நீட் பில்லை வந்து பாஸ் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எல்லா பார்ட்டிக்கிட்டையும் பேசி இதுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு கட்சி பேரை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம சிஎம்மும் அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆல்சோ அசம்பிளியில் தீர்மானம் நிறைவேற்றும் போது இனிமேல் நாங்கள் வந்து நீட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ண மாட்டோம், நீட் எக்ஸாமுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் போட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லுங்கள். இது சம்மந்தமாக நான் இப்போ தான் சிஎம்க்கு வந்து ஒரு மெயில் எழுதியிருக்கேன். அந்த மெயில் எனக்கு நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை அனுப்பி விடுறேன். ஸோ எல்லாரும் கிட்டத்தட்ட 35% மக்கள் வந்து ஓட்டு போட்டு இந்த கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அந்த 35ல் அட்லீஸ்ட் ஒரு 10% மக்கள் மெயில் எழுதுங்க. மற்ற 65% இருக்கிறவங்களும் மெயில் எழுதுங்க. எவ்வளோ 65ல் ஒரு 20% எழுதுனா கூட நல்லது தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மெயில் போதோ இல்லை போஸ்ட் அனுப்புங்க. உங்கள் ஏரியா எம்எல்ஏஸை போய் பாருங்கள், எம்எல்ஏஸ்க்கு மனு கொடுங்க. இந்த விஷயத்தை வந்து இமீடியட்டாக இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்க சொல்லி. இப்போ ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா எம்எல்ஏஸும் தேட்டர்லேருந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஆர் அட்லீஸ்ட் ஆஃபீஸில் இருப்பாங்க. போய் பாருங்கள், இதெல்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் ஏன்னா வந்து நம்ம வந்து மற்ற ஸ்டேட் மாதிரி இல்லை டெல்லி மாதிரி போராடணும்னு அவசியமே கிடையாது. நமக்காக நம்ம கவர்மெண்ட்டே வந்து இதுக்கான ஸ்டெப் எடுக்கும். ஏன்னா அதே கொள்கையில் இருக்கிற கவர்மெண்ட்டை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத வச்சு எக்ஸ்-சிஎம் ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட 8 ஸ்டேட்டோட சிஎம் ஒன்று சேர்த்து அதுக்காக எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த மாதிரி சிஎம் விஜயும் கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா மற்ற ஸ்டேட்ஸ் சிஎம் கிட்டலாம் இதோட நீட்டோட அந்த ஆபத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இது பேன் பண்ணுறதுக்கு உங்கள் சட்டசபையிலையும் வந்து தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அந்த ஸ்டேட் சிஎம் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கோயிலேஷன் மாதிரி பண்ணி அந்த எதிர்ப்பை தெரிவித்தா டெஃபினெட்லி இதை வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து கேட்கும். அவங்க வந்து இதுக்கான லைக் ஒரு ஸ்டேட் சொல்லி தானே அவங்க கேட்கல, ஒரு 9 ஸ்டேட் சொன்னால் கேட்க மாட்டாங்களா சொல்லுங்கள்? தமிழ்நாடு மக்கள் அண்ட் தமிழ்நாட்டில் ப்ரொடெஸ்ட் பண்ணுற தமிழ்நாடு சிஜேபி பார்ட்டி மெம்பர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை வந்து இமீடியட்டாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கவர்மெண்ட், நம்ம சிஎம் விஜயை யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் மூலயமா மற்ற ஸ்டேட் சிஎம்மை ஒன்று சேர்க்க சொல்லுங்கள். அவர் மூலயமா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்க சொல்லுங்கள். நாம் போராடணும்னு அவசியம் இல்லை, நமக்காக நம்ம கவர்மெண்ட்டே நமக்கு போராடும். சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரட்டும். பாய்.